எத்தனை நாள் தான் உட்காந்துக்கிட்டு டிக்டாக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போறீங்க? நீங்க பாருங்க, எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையால நம்மளோட ஹேபிட்ட மட்டும் மாத்தாம இருந்தோமா, நம்மளுக்கு அது நியூ இயர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் இயர். ஸோ இங்க என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும்? மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. வி ஷுட் ஸ்டார்ட் த சேஞ்ச். சேஞ்ச் யுவர் செல்ஃப், சேஞ்ச் சம் ஹேபிட். நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லி ஆரம்பத்தில் நிறைய பேர் எழுதுவோம். ஆனால் ஜனவரி எண்டிலே முக்கால்வாசி விஷயத்தை மறந்துடுவோம். ஸோ லெட் அஸ் கமிட் டு டூ சம்திங் இந்த வருஷம். let us do it. Don't just dream but do it. கிருஷ்ணர் பகவத்கீதால டிட்டர்மினேஷன்லேயே 3 வகையான டிட்டர்மினேஷன் இருக்குன்னு சொல்றாரு. டிட்டர்மினேஷன் சொல்லுவோம், ஆனால் டிட்டர்மினேஷன்லேயே 3 குணங்கள் இருக்கு. சத்துவ குணத்தோட டிட்டர்மினேஷன் சொல்றேன். அன்பிரேக்கபிளா இருக்கும், ஸ்டடி ஃபாஸ்ட் பை யோகா ப்ராக்டிசஸா இருக்கும். இதுல நம்மளோட மைண்டோட ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் எது செய்ய போறேன்னா அந்த செயலை நான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி மைண்டை அதை செஞ்சது தான் சத்துவ குணத்தில் இருக்கும் டிட்டர்மினேஷன். ரஜோகுணத்தோட டிட்டர்மினேஷன் ஏதாவது எதிர்பார்க்கணும், ஏதாவது புலன் இன்பத்துக்காக அந்த டிட்டர்மினேஷனா பண்றது, அது ரஜோகுணத்தில் இருக்கிற டிட்டர்மினேஷன். ஆனா தமோ குணத்தோட டிட்டர்மினேஷனை படிக்கிறேனே, அண்ட் தட் டிட்டர்மினேஷன் which cannot go beyond dreaming, fearfulness, lamentation, mourners and illusion. Such unintelligent determination are in the mode of ignorance. தமோ குணத்தில். ஸோ நம்ம முடிவு பண்ண வேண்டும், சத்துவ குணத்தில் இருக்க போகிறோமா, ரஜோகுணத்தில் இருக்க போகிறோமா, இல்லை தமோ குணத்தில் இருக்க போகிறோமா. ஏன்னா நம்ம டிட்டர்மினேஷனும் இந்த 3 குணத்துக்குள்ளே தான் வரும். நம்ம எல்லாரும் சத்துவ குணத்தில் இருக்கிற டிட்டர்மினேஷன், எது பண்ணினாலும் டிட்டர்மினாக பண்ணுவோம். அட் த சேம் டைம் எது பண்ணாலும் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். எட் குரோஷி எட் அஸ்னாசி, வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் யூ டூ, ஆஃபர் இட் டு கிருஷ்ணா. தட் இஸ் த கோல் ஆஃப் ஆல் டிட்டர்மினேஷன். ஹரே கிருஷ்ணா.